வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்களும் பெண்களும் ரெண்டு தனித்தனி உலகத்திலிருந்து வந்தா எப்படி இருக்கும்? உறவுகள்ல வர சிக்கல்களை பத்தி பேசுற ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகத்தோட மைய கருத்து தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த புத்தகத்தோட ஆணிவேரே இந்த ஒரு உருவகம் தான். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சிம்பிளான ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உறவுகள்ல வர்ற பாதி பிரச்சனைக்கு தீர்வு கண்டுடலான்னு சொல்றாரு. இந்த பகுப்பாய்வோட தொடக்கமே இந்த புத்தகத்தோட அடித்தளமா இருக்கிற ஒரு உருவக கதையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆண்கள் மற்றும் பெண்களோட அடிப்படை குணங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்றதுக்கான மூல காரணம் எங்கிருந்து வருதுன்னு இது விளக்குது. கதை இப்படிதான் தொடங்குது. செவ்வாய் கிரக வாசிகளும் சுக்கிர கிரக வாசிகளும் ஒருத்தர் பாக்குறாங்க. அவங்களோட வேறுபாடுகளையே ரொம்ப ரசிச்சு காதல்ல விழுறாங்க. சந்தோஷமா பூமிக்கு வர்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். பூமியோட சூழல் அவங்களுக்கு ஒரு விதமான மறதியை உண்டாக்குது. ஆக முக்கியமான பாயிண்டே இதுதான். இந்த மறதி தான் எல்லா தப்பு புரிதலுக்கும் காரணம்னு இந்த புக்கு சொல்லுது. அவங்க வேற வேற கிரகத்திலிருந்து வந்தவங்கன்றதையே மறந்துட்டாங்க. அதனால தன்னை போலவே தம் பார்ட்னரும் யோசிக்கணும், நடந்துக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த மறதி நிஜ வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்படுது? வாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு வாக்குவாதத்தை இப்ப பார்க்கலாம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களும் பெண்களும் அவங்க சொந்த கிரகத்திலேருந்து வர்றதுனால அவங்களோட அடிப்படை மதிப்புகளே வேற வேறையா இருக்கு. ஆண்கள் சக்தி, திறமை, சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பெண்கள் அன்பு, உறவுகள், அழகு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாங்க. இந்த புத்தகத்தின்படி பெண்கள் கிட்ட இருந்து வர்ற ஒரு பொதுவான புகார் இதுதான். அதாவது, அவங்க ஒரு பிரச்சனையை பத்தி பேசும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கல. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாலே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்கள் உடனே ஒரு தீர்வு சொல்லி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆண்கள் சொல்ற பெரிய புகார் என்னன்னா, பெண்கள் எப்ப பார்த்தாலும் அவங்கள திருத்தவே முயற்சி பண்றாங்கன்றதுதான். அவங்க நல்ல எண்ணத்துல உதவி பண்றதா நினைச்சு சொல்ற ஆலோசனைகள் கூட ஆண்களுக்கு ஒரு குத்தி காட்டுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு ஜோடி கார்ல போயிட்டு இருக்கும்போது வழி தெரியாம போயிடுது. அப்போ அந்த பெண் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வழி கேட்கலான்னு சொல்றாங்க. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பெண் சொன்னது ஒரு சாதாரண ஆலோசனை தான். ஆனா அந்த செவ்வாய் கிரகவாசிக்கு, அதாவது அந்த ஆணுக்கு அது எப்படி கேட்டுச்சுன்னா, உன்னால நம்மள சரியா கூட்டிட்டு போக முடியாது, உனக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட திறமையே கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இந்த கருத்து வேறுபாடு வெறும் பேச்சுவார்த்தையோட நிக்கல. ஒவ்வொருத்தரும் மன அழுத்தத்தை சமாளிக்கிற விதத்திலையும் இந்த வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான வேறுபாடு இதுதான். ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தனியா இருந்து யோசிக்கணும்னு நினைப்பாங்க. அதத்தான் குகைக்குள்ள போறதுன்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள் தங்களோட பிரச்சனைகளை பத்தி பேசி அதை பகிர்ந்துக்கிறது மூலமா தான் ஒரு ஆறுதல் தேடுறாங்க. அவர் திடீர்னு அமைதியா ஆயிட்டா அது உங்களை வெறுக்கிறதுனால இல்ல. கிரேவோட இந்த உருவகத்தின்படி அவர் அந்த பிரச்சனையை ப்ராசஸ் பண்றதுக்காக தனக்கு தானே எடுத்துக்கிற ஒரு டைம் அது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது, ஆண்களும் பெண்களும் ஒரே வார்த்தைகளை பேசினாலும் அவங்க அதுக்கு கொடுக்குற அர்த்தம் முற்றிலும் வேறையா இருக்கு. சொல்லப்போனா அவங்க வேற வேற மொழி பேசுற மாதிரி தான். ஒரு பெண் இப்படி சொல்லும்போது அது அவங்களோட அப்போதைய உணர்ச்சியை வெளிப்படுத்துற ஒரு தரிக்கா. ஆனா ஒரு ஆண் இந்த மாதிரி மிகைப்படுத்தலான வார்த்தைகளை அப்படியே நேரடியா எடுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய வாக்குவாதமா மாத்திடுறார். பாத்தீங்களா இந்த டேபிள்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு? இதுதான் அந்த கம்யூனிகேஷன் கேப்பை சூப்பரா காட்டுது. சோ இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க சொல்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி பூர்வமான தேவை என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுது. சரி, இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். ஒரு ஆண் அவரோட குகையில இருக்கும்போது சொல்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ஒரு பெண் காதுல நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை நான் உன்னை கண்டுக்கலன்னு கேட்கலாம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அது செவ்வாய் கிரகவாசிகளோட கோட்வேர்ட். அதுக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு, நான் இதை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்பதுதான். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தியும் தவறான புரிதல்களை பத்தியும் பார்த்தோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த புத்தகம் ரொம்பவே ஆச்சரியமான ஆனா ஒரு சிம்பிளான தீர்வை முன்வைக்குது. இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் வேற வேற, நம்மளோட தேவைகளும் வேறன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த வேறுபாடுகளை மதிச்சாலே போதும். அதுதான் காதல வளர்க்கும்னு இந்த புக்கு சொல்லுது. அதாவது, நம்ம மறுபடியும் அந்த முதல் கதைக்கே திரும்பி போறோம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறோம். உங்க பார்ட்னர் உண்மையிலே வேற ஒரு கிரகத்திலிருந்து வந்தவங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க அடுத்த தடவை பேசும்போது உங்க பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த ஒரு சின்ன எண்ணம் தான் ஒரு பெரிய புரிதலுக்கான திறவுகோலா கூட இருக்கலாம்.